அப்பாடா! ஒரு வழியா சண்டே விலாகும் அப்லோட் பண்ணியாச்சு. சண்டே இருந்தா ஒரு குட்டி சேல்ஸ முடிச்சாச்சு. அதோட பார்ட் 2வும் எடுத்தாச்சு. பார்ட் 1 பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனல் அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் இருக்குது. ஸோ மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் பார்ட் 2 ஈஸியாக புரியும். பார்ட் 2வை பொறுத்தவரை வெறும் ரெண்டு ஸ்டெப் தான். ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட், இன்னொன்று கன்சிஸ்டன்சி. இது ரெண்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கீ ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுதான் ப்ரேயர். என்னடா இந்த பிள்ளை நல்லா பேசிட்டு போசுக்குன்னு டிவோஷனலாக பேசுதுன்னு நினைக்காதீங்க. அப்பார்ட் ஃப்ரம் டிவோஷனல், ப்ரேயர்ன்றது ஒரு சயின்ஸ். நமக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு தான் ப்ரேயர். அண்ட் ப்ரேயர் நீங்கள் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கும். அந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணும்? எடுத்து செய்யடா தம்பின்ட்டு ஒரு கரேஜ் கொடுக்கும். இந்த கீ ஒன்று நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். கண்டிப்பாக அடுத்து இருக்கிற 2 ஸ்டெப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இருக்க 3 ஸ்டேஜும் நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டேஜ் பிஸ்னஸ் ஃபைனலி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ். அதுதான் ஃபர்ஸ்ட் திங் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்னாலே நம்ம எடுத்த எடுப்பில் கண்டிப்பாக நம்ம ப்ராடக்ட்டை போடணுமே, அப்படி போடணுமே, இப்படி போடணுமேன்னு யோசிப்போம். அதை ஃபஸ்ட்டு விட்டுட்டு எடுத்த எடுப்பில் ப்ராடக்ட் விசுவல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு குட்டி நோட்டீஸ் நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ஆன்லைன் நோட்டீஸ் யூஸ் பண்ணி ஷார்ட்ஸ், ரீல்ஸ்லலாம் அப்லோட் பண்ணுங்கள், ஸ்டேட்டஸ் போடுங்க. அதை பார்த்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட க்ளோஸாக இருக்கிற யாராவது ஒரு ஆளாச்சும் ஆர்டர்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. அந்த ஆர்டரை அதுக்கப்புறம் உங்களோட விஷுவல் ரெப்ரசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணி அடுத்தடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்க. இதுதான் பிகினர் ஸ்டேஜ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நோட்டீஸை ப்ரைமரி ஸ்டெப்பாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விஷுவல் ரெப்ரசன்டேஷனுக்கு பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக கம்பல்சரி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதான் இந்த 5th ஸ்டேஜ். அதுதான் கன்சிஸ்டன்சி. இது இல்லைன்னு வைங்களேன், உட்காந்த இடத்துல உட்காந்துக்க வேண்டியதான். ஏன்னா நிறைய பேர் நமக்கு எடுத்த எடுப்பில் ஆர்டர்ஸ் ஓடணும்னு நினைப்போம். ஆனால் அது ஓடலைன்னு உடனே என்ன பண்ணுவோம்? அப்படியே சொங்கி போய் உட்காந்துருவோம். அந்த தப்பு நம்ம பண்ணோம்னா கடைசி வரை உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். போடுற அட்வர்டைஸ்மெண்ட்டில் வியூஸ் போகலையா, போட்ட வீடியோவே திரும்ப திரும்ப போடுங்க. அதில் 4 பேர் கமெண்ட் பண்ணாலும் அதை காதில் வாங்கிக்காமல் திரும்ப திரும்ப நீங்கள் போட்டதே போடும்போது ஏற்கனவே அதை பார்க்காதவங்க அதை நீங்கள் போட்டு திரும்ப வீடியோவை பார்க்கலாம். ஸோ வியூஸ் வரலையே, ஆர்டர்ஸ் வரலையே, இப்படி பிஸ்னஸ் போதேன்னு யோசிக்காமல் நம்ம ஒன்றும் இப்படியே மில்லியனியர் ஆகி நம்ம பிஸ்னஸில் லாஸ் ஆகலை. இப்போ தான் நம்ம குழந்தையா இருக்கோம். ஸோ வளருவோன்னு சொல்லிட்டு உங்களோட ட்ரஸ்டிங் ப்ராசஸில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஆம்போட்டு தாங்க. இந்த 5 ஸ்டேஜை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். உங்களோட பிஸ்னஸை ஓஹோன்னு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டே வரலாம். அண்ட் அடுத்த கம்மிங் சாட்டர்டே சண்டே விலாகில் நம்ம கேபிட்டல் கிரியேஷன் பற்றி மட்டுமே பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ நோட்டிஃபை ஆகும். ஓகே, நல்லபடியாக நம்ம விலாக் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக ரெகுலராக வரும். 11:30க்கு நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆகும். தூங்கிட்டீங்கனாலும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.